பகவத்கீதையில் பகவான் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த உயர்ந்த தத்துவங்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் கடல் அளவு இருக்கின்றன. அவைகளில் சிலவற்றை கடுகளவாக உங்கள் முன் வைத்திருக்கின்றோம். சாங்கிய யோகத்தை பற்றி இப்பொழுது நான் சொல்ல விரும்புகின்றேன். குருட்சேத்திர போரில் தர்ம நியாயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்ற மனோபாவத்தில் எதிர் போர்ப்படையில் உள்ள அண்ணன் தம்பிமார்களையும் பீஷ்மர், துரோணாச்சாரியார் போன்ற வயதிலும் அறிவிலும் சிறந்த ஆசிரியர்களையும் பார்த்து காண்டீபன் கண்கலங்கி தன் ரதத்தின் சாரதியான கண்ணனிடம் தன்னால் தன் உறவினர்களுடன் போர் செய்ய முடியாது, என்னால் நிற்கக்கூட முடியவில்லை என்று கூறி தன் காண்டீபம் என்ற வில்லை கீழே நழுவ விட்டு மனசஞ்சலத்தில் ஆழ்ந்து விடுகிறான். நாட்டின் மீதும் பொன்னின் மீதும் ஆசை வைத்து போரிட நான் விரும்பவில்லை. திருதராஷ்டிரன் மைந்தர்களே என்னை கொன்றுவிட்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றும் கண்ணனிடம் கூறி கண்ணீர் வடிக்கிறான். அர்ஜுனனை அமைதிப்படுத்தி போர்க்களத்தில் எதிரிகளைக் கண்டு சஞ்சலம் அடைவது போர் வீரனுக்கு அழகல்ல, சுகதுக்கங்களை சமமாக கருதுபவனே சிறந்த அறிவுள்ள மனிதன் என்று கூறி மனித வாழ்க்கையின் தத்துவத்தையும் விளக்குகிறார். மனிதனின் ஆத்மா அழிவற்றது. அழிவற்ற ஆத்மாவுக்கு யாரும் அழிவை ஏற்படுத்த முடியாது. உடல்கள் நிச்சயம் ஒரு நாள் அழியக்கூடியவை. உடலைத்தான் நீ கொல்லப் போகிறாய். ஆத்மாவை யாரும் அழிக்க முடியாது. ஆத்மா கொல்லப்பட்டது என்று நினைப்பவன் அறிவற்றவனாவான். ஆத்மாவிற்கு பிறப்பும் இறப்பும் கிடையாது. ஆத்மா பிறப்பற்றது என்றும் நிலையானது. சரீரம் கொல்லப்படும் பொழுது ஆத்மா கொல்லப்படுவது கிடையாது. ஆத்மா கொல்லப்பட்ட உடலில் இருந்து விடுதலை அடைந்து புதிய உடலை அடைகிறது. ஆத்மா நெருப்பினாலோ ஆயுதங்களாலோ வெட்டுவதாலோ காற்றாலோ தண்ணீராலோ அழிக்கப்படுவதில்லை. பிறந்த மனிதனுக்கு மரணம் என்பது நிச்சயம் உண்டு. இறந்தவனின் ஆத்மா மீண்டும் வேறு உடலில் பிறக்கப் போவது நிச்சயம். ஆகவே நீ சத்திரிய தர்மத்தை காப்பாற்ற போரைக் கண்டு கோழையாக மாறாதே. சொர்க்கம் என்பது இந்த போரில் மரணமடைந்தோரின் ஆத்மாவுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆகவே நம் நாட்டிற்காக இந்த தர்ம யுத்தத்தில் போரிட தயங்காதே என்று அர்ஜுனனுக்கு கண்ணன் கூறி அவன் மனநிலையை மாற்ற முயல்கிறார். அடுத்ததாக கர்மயோகத்தை நாம் பார்ப்போம். ஸ்ரீ கண்ணபிரானின் உபதேசம் அர்ஜுனனுக்கு குழப்பம் உள்ளது போல் தோன்றியது. கண்ணனை நோக்கி, நீ ஞானமே உயர்ந்ததென்று சொல்லுகிறாய், அது ஏன் என்று கேட்கிறான் அர்ஜுனன். அதற்கு கண்ணன் காண்டீபனை நோக்கி, உபாசிக்கும் மார்க்கங்கள் அந்த காலத்தில் இரண்டு வகையாக சொல்லப்பட்டது. ஒன்று சாங்கியர்களுக்கு ஞான யோகம், யோகிகளுக்கு கர்மயோகமும் ஆகும். கர்மத்தை செய்வதாலோ விடுவதாலோ ஒருவன் கர்மமற்ற நிலையையோ சித்தியையோ பெற முடியாது. கர்மத்தை எப்பொழுதும் செய்யாமலும் இருக்க முடியாது. எவனொருவன் கர்மேந்திரியங்களை அடக்கி ஆனால் இந்திரிய விஷயங்களில் நாட்டம் உடையவனாக நினைத்துக் கொண்டிருப்பானோ அவன் வேடதாரியாக எண்ணப்படுவான். அர்ஜுனா, புலன்களை மனதால் கட்டுப்படுத்துபவனும் எத்தகைய ஆதாயமும் கருதாமல் கர்ம இந்திரியங்களால் கர்மயோகத்தை செய்பவன் உயர்ந்த மனிதனாக கருதப்படுவான். உனக்காக விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் இருப்பதை விட செய்வதே மேலானது. அப்படி செய்யாமல் இருந்தால் நீ சரீரத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. வேள்விக்காக பற்றில்லாமல் கர்மங்களை செய்ய வேண்டும். வேள்வியினால் ஆராதிக்கப்படும் தேவர்கள் வேள்வி செய்தவர்கள் விரும்பிய யோகங்களை கொடுப்பார்கள். அதேபோல் யாகம் முடிந்த பின்பே மிகுந்ததை உண்பவர்கள் பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள். அன்னத்தில் இருந்து உயிரினங்கள் உண்டாகின்றன. அன்னம் மேகம் பொழிவதால் உண்டாகிறது. மேகம் வேள்வியினால் உண்டாகிறது. வேள்வி கர்மத்தினால் உண்டாகிறது. கர்மம் வேதத்தினால் உண்டாகிறது. வேதம் சாகாவரம் படைத்த பிரம்மத்திலிருந்து உண்டாகிறது. இதனால் எங்கும் பரவிய வேதம் வேள்வியில் நிலைத்து நிற்கிறது. அர்ஜுனா, ஒன்றுக்கொன்று காரணமாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த சக்கரத்தை பின்பற்றாதவன் பாவங்களை சுமப்பவன், புலன்களுக்கு அடிமையானவன், வாழ்க்கையை வீணடிப்பவனாகி விடுகின்றான். பாமர மக்கள் பற்றுதலுடன் எப்படி கர்மங்களை செய்து வருகிறார்களோ அதேபோல் அறிவாளியும் உலகத்தை வாழ வைக்க பற்றில்லாமல் கர்மத்தை செய்ய வேண்டும். நானும் கர்மத்தை அனுஷ்டித்துக் கொண்டு காரியங்களை செய்வது இந்த உலகில் உள்ள எல்லா குலங்களையும் வாழ வைக்கத்தான். பாமரர்களின் புத்தியை குழப்பாமல் வேதங்களை படித்தவன் தம் கர்மங்களை சரிவரச் செய்து அவர்களையும் செய்யும்படி சொல்ல வேண்டும். இந்திரியங்களான மனம் புத்தியை காமத்திற்கு இடம் கொடுக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்திரியங்கள் உயர்ந்தவை. இந்திரியங்களைக் காட்டிலும் மனம் உயர்ந்தது. மனதைக் காட்டிலும் புத்தி உயர்ந்தது.
புத்தியை காட்டிலும் ஆத்மா உயர்ந்தது. ஆத்மாவின் பலத்தை அறிந்து காமம் என்னும் கொடிய விரோதியை ஆத்மசக்தியால் அடக்கி உன் கர்மயோகத்தை கடைப்பிடி என்று மாதவன் அர்ஜுனனுக்கு அறிவுரை கூறுகிறார். அடுத்ததாக ஞான யோகத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், அர்ஜுனா, நான் பல ஜென்மங்களை எடுத்து விட்டேன். உன்னுடைய ஜென்மங்களையும் நான் அறிவேன். ஆனால் உன்னால் அதை தெரிந்து கொள்ள முடியாது. எனக்கு பிறப்பு இறப்பு என்பது கிடையாது. அப்படி இருந்தும் என்னுடைய மாயையினால் இயற்கையை என் வசமாக்கி நான் பல அவதாரங்களை எடுக்கிறேன். அது மட்டுமல்ல, எப்பொழுது தர்மத்திற்கு தலையுணிவு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் தீயவர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை காப்பாற்றுவதற்கும் ஒவ்வொரு யுகத்திலும் நான் தோன்றி சாதுக்களை காப்பாற்றுகிறேன் என்று சொல்கிறார் பரந்தாமன். மீண்டும் அர்ஜுனனிடம், வில்வித்தையில் வல்லவனே, நீ ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் சகல பூதங்களையும் உன்னிடத்தில் காண முடியும். எப்படி தீயானது விறகுகளை எரித்து சாம்பலாக்கி விடுமோ அதைப்போல் என்னுடைய ஞானம் என்ற அக்னி எல்லா கர்மங்களையும் சாம்பலாக்கிவிடும். ஞானத்தை பெறுவதில் நோக்கம் கொண்டு புலன்களை அடக்கி கடுமையான முயற்சி செய்தால் நிச்சயம் ஞானத்தை அடையலாம். ஞானத்தை பெற்றுவிட்டால் உயர்ந்த சாந்தி நிலையான மோட்சமும் உன்னை வந்து அடைந்துவிடும். அறிவில்லாத மூடர்களும் முயற்சி செய்யாத சோம்பேறிகளும் எதிலுமே சந்தேகம் கொள்பவனும் அழிந்து விடுவான். அவர்களுக்கு இந்த உலகத்திலும் வேறு உலகத்திலும் சுகம் கிடைக்காது. தன்னை சிந்தித்து பார்த்துக் கொள்ளும் தத்துவ ஞான யோகத்தால் கர்மங்களை அறவே ஒழித்தவனும் ஆத்மாவினால் ஞானத்தை பற்றி சந்தேகம் என்னும் தீய எண்ணத்தை விட்டொழித்தவனும் தன்னுடைய சுயசிந்தனையால் செயல்படும் மனிதனையும் கர்மங்கள் எதுவும் கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே அர்ஜுனா, பிறப்பற்ற என்னை எனக்கு முன் தோன்றிய சூரியனுக்கு எப்படி ஞான யோகத்தை உபதேசம் செய்தேன் என்ற அஞ்ஞானத்தை விட்டொழித்து உன் மனதில் இருக்கும் சந்தேகத்தை ஆத்ம ஞானத்தாலும் விட்டொழித்து உன் கர்மயோகத்தை செயல்படுத்த எழுந்திரு என்று கண்ணன் அர்ஜுனனுக்கு ஞான யோகம் பற்றி விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார்.